Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா DBMSல யூனிட் 5ல query processing and optimization question தான் பார்க்க போறோம். இது one of the important question. ஓகேவா? சோ நல்லா பார்த்துக்கோங்க. query processing and optimization அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். என்னன்னா இது எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் ஆபரேஷன்லாம் எஃபிஷியன்ட்டாவும் கரெக்ட்டா நம்மளுடைய எல்லா ஆபரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த query processing and optimization யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து query அப்படினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். query அப்படினா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நமக்கு ஒரு விஷயம் டேட்டாபேஸ்ல இருந்து தேவைப்படுது அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம்? query ஃபார்மட்ல அதை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். அது என்ன பண்ணும்? அந்த query-யை ப்ராசஸ் பண்ணி நமக்கான வந்து ஆன்சரை வந்து நம்ம கிட்ட கொடுக்கும். ஒரு டேட்டாபேஸை இன்சர்ட் பண்ணாலும் ரெட்ரீவ் பண்ணனாலும் ஓகேவா, அப்டேட் பண்ணனாலும் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? query ஃபார்மட்ல தான் நம்மளோட டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? SQL query போடுறோம்னு சொல்றோம்ல, அதுதான். ஓகே, சோ நான் query processing அப்படின்றது எனக்கு என்ன வேணுமோ அந்த நீடை நான் கேட்கறதுக்காக யூஸ் பண்றது query processing. அது எப்படி வந்து அந்த query processing நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அண்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. என்னன்னா நம்மளுடைய டேட்டா, அதாவது நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் ஆஃப் நம்மளுடைய query வந்து எவ்வளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? எந்த பிளான், அதாவது எந்த மாடலை நம்ம செலக்ட் பண்ணா நம்மளுடைய query-யை ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணலாம், ரொம்பவே வந்து கரெக்டான query மாடலை எது வந்து சூஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் ஆப்டிமைசேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் query processing பார்ப்போம். query processingல ஃபர்ஸ்ட் ஒன் பார்சிங் அப்படின்னா என்ன? அனாலிசிஸ் பண்ணி நம்ம இது பண்றது. ஓகேவா? லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸ் ரெண்டு டைப்ல நம்ம பண்ணுவோம், தெரியும். லெக்சிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? ஒவ்வொரு டோக்கன்ஸா தனித்தனியா வந்து பிரேக் டவுன் பண்றது, அதாவது பிரிச்சு எடுக்கிறது query-ய. அதாவது ஒரு query-ய நிறைய டோக்கன்ஸா நான் பிரிக்கிறது. கீவேர்ட்ஸ் தனியா, ஐடென்டிஃபையர்ஸ் தனியா, ஆபரேட்டர்ஸ் தனியா, கேரக்டர்ஸ் தனியா, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது லெக்சிக்கல் அனாலிசிஸ்னு சொல்வேன். சின்டாக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? என்னோட கிராமர் ரூல்ஸ் எல்லாம் query லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதாவது கிராமர் ரூல்ஸ் query லாங்குவேஜ்ல இருக்க எல்லா கிராமர் ரூல்ஸும் எனக்கு வந்து நான் செக் பண்றதுக்கு கரெக்டான விதத்துல இருக்கா, நான் ப்ராசஸ் பண்றதுக்கு அப்படின்னு நான் பார்க்கறது. ஓகேவா? அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? பார்ஸ் ட்ரீ பில்ட் பண்ண முடியும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பார்ஸ் ட்ரீ எப்படி போடுறது நல்லாவே தெரியும். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிடில படிச்சிருக்கோம். ஓகே, பார்ஸ் ட்ரீ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் வேல்யூ வேணுமோ நான் செக் பண்ணி ஒவ்வொன்றா போடுறத நான் பார்ஸ் ட்ரீன்னு சொல்வேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் பார்ஸ் ட்ரீ ட்ரா பண்றதுக்கும் இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? நான் எந்த விதத்துல வந்து நான் இங்க query processing பண்ணுவேன்? மோஸ்ட்லி SQL தான் என்னோட DBMSல query லாங்குவேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா செமாண்டிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? டேட்டாபேஸோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்மளுடைய query வந்து அக்செப்ட் பண்ணி கரெக்டா பண்ணிருக்கா, அது வைஸ் தான் இருக்கா, ரூல்ஸ் கரெக்டா இருக்கா நான் செக் பண்றது தான் செமாண்டிக் அனாலிசிஸ். ஓகேவா? செமாண்டிக் அப்படின்னா மீனிங். ஓகேவா? மீனிங்கை பேஸ் பண்ணி, என்னுடைய டேட்டாபேஸோட மீனிங் பேஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே இருக்கா. நம்ம டேட்டாபேஸ்ல எப்படி இருக்கும்? நம்ம டேட்டாலாம் டேபிள்ஸ்ல காலம்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும், ரிலேஷன்ஷிப் அதுக்கு உள்ள பில்ட் பண்ணிருப்போம் ER டயக்ராம்ல. இந்த மாதிரி நம்மளுடைய DBMSக்கு ஏத்த மாதிரி டேட்டாபேஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது செமாண்டிக் அனாலிசிஸ். ஓகேவா? அந்த query-யை செக் பண்ணி பார்க்கும். அடுத்து ஆப்டிமைசேஷன்னா என்ன? எவாலுவேட் பண்றது, அதாவது எஃபிஷியன்ட் எக்ஸிகியூஷன் சொல்லலாம். ஓகேவா? நம்மளோட டேட்டாவை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது. அதுக்கு என்னதான் தேவைப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் query rewrite அப்படின்னா நம்மளோட query ஏதாவது தப்பா இருக்க மாதிரி இருக்கு, இன்னும் நம்ம வந்து வேற மாதிரி query-யை மாத்தி எழுதணும்னா நம்ம டேட்டா ரொம்பவே எஃபிஷியன்ட்டா வந்து அதாவது query வந்து எஃபிஷியன்ட்டா வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் query rewrite பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன்னா ஒவ்வொரு பிளானும் ஒவ்வொரு மாடலும் என்னோட query processing மாடலும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். அதுல நான் எது வந்து எனக்கு பெஸ்டா இருக்கு, ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கு. ஏன்? அதோடைய டேபிள் சைஸ் எவ்வளோ, இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ, இதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் காஸ்ட் மாறும். அதுல எனக்கு எது எஃபிஷியன்ட்டா இருக்கோ அதை நான் யூஸ் பண்றது. ஓகே, அந்த காஸ்ட்டை நான் எப்படி டிக்ளேர் பண்ணுவேன்? என்னோட டேபிள் சைஸ் எவ்வளோ, இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ, இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி தான் என்னோட காஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவேன். அதான் காஸ்ட் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் பிளான் செலெக்ஷன் அப்படின்னா என்ன? ஆப்டிமைசர் என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்? கரெக்டான பிளான் எதுன்னு சூஸ் பண்ணும். என்கிட்ட இவ்வளோதான் பட்ஜெட், இதுல இந்த query-யை ப்ராசஸ் பண்றதுக்கு இதுல ஒரு 10 மாடல் இருக்கு அப்படின்னா அந்த 10 மாடல்ல எனக்கு இத்தனை மாடல் பெஸ்டா இருக்கு, அதுல ப்ரியாரிட்டி பார்த்து எனக்கு எது பெஸ்ட் மாடலோ நான் அதை சூஸ் பண்றது. இதுதான் பிளான் செலெக்ஷன் அப்படின்றது. ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா query execution plan generation. அதாவது query execution plan generation-னா என்னோட டேட்டாவை வந்து நான் எப்படி எந்த பிளானை யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஈஸியா என்னோட டேட்டா ப்ராசஸ் ஆகும், ரெட்ரீவ் ஆகும், நான் செலக்ட் பண்றது. ஓகேவா? அதுல நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. ஜாயின் ஆப்ரேஷன், செலக்ஷன் ஆப்ரேஷன், அக்ரிகேஷன், செக்மெண்டேஷன், சார்ட்டிங், இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? என்னுடைய பிளான் ஜெனரேஷனை நான் போட்டுக்கலாம். ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணி என்னுடைய டேட்டாவை என்ன பண்ணுவேன்? query-யை எக்ஸிக்யூட் பண்ணுவேன்.
அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லூப் ஜாயின்ஸில் ஹேஷ் ஜாயின்ஸில் சார்ட்டட் மெர்ஜ் ஜாயின்ஸில் இது மாதிரி பல அல்காரிதம் யூஸ் பண்ணி என்னோட query நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபைனலாக எனக்கு என்ன பண்ணும், அந்த query எக்ஸிக்யூட் ஆகி என்னுடைய டேட்டா பேஸில் எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை எனக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா என்ன, எனக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும் என்னோட ஸ்டோரேஜ்லேருந்து. ஓகேவா, இவ்வளவு தான் எனக்கு என்ன அப்படின்னா query ப்ராசஸிங் அப்படின்றது. தெளிவாக புரிஞ்சிருக்கும். query ப்ராசஸிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளோட டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். அது லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸில் நெக்ஸ்ட் செமாண்டிக் அனாலிசிஸ் பண்ணுவோம். நம்மளோட டேட்டா பேஸ் ஸ்கீமாக்கில் கரெக்டாக அந்த ஸ்கீமா பேஸ் பண்ணி தான் query இருக்கான்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஆப்டிமைஸில் நம்ம query தப்பாக இருக்கிற ரீரைட் பண்ணிக்கலாம், காஸ்ட் எஸ்டிமேஷன் போட்டுக்கலாம், பிளான் எந்த பிளான் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் query எக்ஸிக்யூஷன் பிளான் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவோம், எந்த பிளான் யூஸ் பண்ணால் நம்ம டேட்டா ஈஸியாக ரிட்ரீவ் ஆகுது, ப்ராசஸ் ஆகுது, அதுக்குரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னன்னு செக் பண்ணிக்குவோம். ஃபைனலாக நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்குவோம். ஓகேவா, இவ்வளோ தான் query ப்ராசஸிங். நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா query ஆப்டிமைசேஷன். query ஆப்டிமைசேஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம், ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் அண்ட் எஃபிஷியன்ட் எக்ஸிக்யூஷன் பிளான் ஃபார் எவாலுவேட்டிங் த query. ஒரு queryயை நான் எவாலுவேட் பண்ண போகிறேன்னா அதுக்கான பெஸ்ட் மாடல் எது, எந்த மாடலில் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எனக்கு query வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நான் செக் பண்ணுறது தான் query ஆப்டிமைசேஷன் சொல்வேன். இதில் என்ன இருக்குன்னா, கோல் என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஆப்டிமைசேஷனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைமை ரெடியூஸ் பண்ணுறது. அதாவது நான் ஒரு queryயை போடுறேன் அப்படின்னா அதோட டைம் டேக்கன், அது எக்ஸிக்யூட் பண்ண எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்காக வந்து என்ன பண்ணணும், மினிமைஸ் ரெஸ்பான்ஸ் டைமுக்காக நான் பார்க்குறேன். அடுத்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், நிறைய டேட்டாஸை எடுத்துக்காம கம்மியான ரிசோர்ஸ்க்குள்ளே எனக்கு ஈஸியாக என்னுடைய வேணுன்ற டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ மினிமைஸ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் மேக்ஸிமைஸ் த்ரூபுட். மேக்ஸிமம் த்ரூபுட் அப்படின்னா நிறைய queries-அ ஒரே டைமில் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணணும். இதை தான் நம்ம த்ரூபுட்னு சொல்லுவோம். ஸோ என்ன கோல் இருக்குது நம்ம query ஆப்டிமைசேஷனுக்கு, ரெஸ்பான்ஸ் டைமை கம்மி பண்ணணும், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை கம்மி பண்ணணும், த்ரூபுட்டை அதிகமாக்கணும். ஓகேவா, இவ்வளோ தான் எனக்கு கோல்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணி என்னுடைய query ஆப்டிமைசேஷன் நடக்கும்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் பேஸ்டு ஆப்டிமைசேஷன். காஸ்ட் பேஸ்டு ஆப்டிமைசேஷன்னா என்னுடைய query ப்ராசஸிங்க்கு எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுது, ஓகேவா, எவ்வளோ செலவாகுது, அந்த செலவை பொறுத்து என்னுடைய டேட்டாவை நான் கொடுக்கறது. ஓகேவா, ஆப்டிமைஸ் பண்ணுறது. இதில் வந்து எனக்கு என்ன ஆகும், நம்ம எப்பவுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம், கம்மி அமௌண்ட் எதில் இருக்கோ நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ லோயஸ்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து முதல்ல பிளானுக்கு எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் query ரீரைட்டிங் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, நம்மளுடைய டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, சைஸ் என்ன, டேபிளோட சைஸ் என்ன, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய காஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அடுத்து query ரீரைட்டிங். ஓகேவா, சிம்பிளான query எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து காஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறது. ஸோ காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹியூரிஸ்டிக் பேஸ்டு ஆப்டிமைசேஷன். ஹியூரிஸ்டிக் பேஸ்டு ஆப்டிமைசேஷன் அப்படின்னா முன்னாடி, அதாவது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் எது எனக்கு பெஸ்ட்டோ நான் அதை சூஸ் பண்ணுறது. ஹியூரிஸ்டிக் அப்படின்னாலே என்ன சர்ச் அப்படின்னா நம்ம முன்னாடி நடக்கிற எல்லா விஷயங்களையும் கன்க்ளூட் பண்ணி அதில் எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நான் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறத நான் ஹியூரிஸ்டிக் பேஸ்டு ஆப்டிமைசேஷன் சொல்வேன். இதில் ரெண்டு இருக்குது, ரூல் பேஸ்ட் ஆப்டிமைசர், டைனாமிக் ப்ரோக்ராமிங். ரூல் பேஸ்ட் ஆப்டிமைசர்னா என்ன, என்னோட query பிளான் எல்லாம் என்னோட கருத்து கொடுத்துருக்க முன்னாடி நான் ப்ரீ டிஃபைன்டாக வச்சிருக்கேன், அதாவது முன்னாடியே டிட்டர்மைன் பண்ணி டிஃபால்ட்டாக வச்சிருக்க அந்த பிளான் வைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்னோட query-யை செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைனாமிக் ப்ரோக்ராமிங். டைனாமிக் ப்ரோக்ராமிங்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை நான் குட்டி குட்டி பிளாக்காக ஸ்ப்ளிட் பண்ணி அதிலிருந்து நான் ஒவ்வொன்றா வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைனாமிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். இதை ஹியூரிஸ்டிக் பேஸ்டு ஆப்டிமைசேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸஸ். இண்டெக்ஸஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம இண்டெக்ஸஸ்னா நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்போம், அதுதான் நம்ம இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம ஈஸியாக நம்மளோட டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு விஷயம், ஒரு 1000 விஷயம் இருக்க இடத்துல எனக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஈஸியாக என்னோட டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணிக்க முடியுது. ஸோ ஓகேவா, அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் இண்டெக்ஸ் செலெக்ஷன். ஓகேவா, எந்த இடத்துல என்னோட query வந்து இருக்குன்னு நான் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஜாயின் அல்காரிதம். ஜாயின் அல்காரிதம் வந்து நிறைய அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம் query ஆப்டிமைசேஷனில். அதில் முக்கியமாக ஜாயின் அல்காரிதம், அதாவது நெஸ்டட் லூப் போடுறது, ஹேஷ் ஜாயின், சார்ட் மெர்ஜ் ஜாயின், இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டேபிளோட சைஸையும் அந்த கண்டிஷன் என்னெல்லாம் வேணுமோ அதை கொடுத்து ஜாயின் ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணி நம்மளோட query-யை ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியலைசேஷன். மெட்டீரியலைசேஷன் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஓகே, எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் என்னுடைய ரிசல்ட் எனக்கு கரெக்டாக வரும், என் query-யை ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கும் அப்படின்னு செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் parallel execution. parallel execution அப்படின்னா ஒரே நேரத்தில் நிறைய ப்ராசஸ் அட் அ டைமில் கன்கரண்ட்டாக பண்ணுறதுக்கு பேர் நம்ம parallel execution அப்படின்னு சொல்கிறோம்.
எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ கொடுத்துருக்கான், ஒரு query கொடுத்துருக்கான். query ஃபார்மேட் எப்படி இருக்கணும், நமக்கு SQLல பெர்ஃபார்ம் பண்ணணும். செலக்ட் ஃப்ரம், ஜாயின், வேர். செலக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணும்னா ஆர்டர்ஸ் டாட் ஆர்டர் ஐடி கஸ்டமர் டாட் கஸ்டமர் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆர்டர்ன்ற காலம் தான் நம்ம ஆர்டர் ஐடி எடுத்துக்கணும். கஸ்டமர்ன்ற டேபிள்லேருந்து கஸ்டமர் நேம் மட்டும் எடுத்துக்கணும், அதான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரம் ஆர்டர்ஸ்ன்றது என்னுடைய மொத்த அதாவது டேபிளோடைய நேம். ஓகேவா, ரிலேஷனோட நேம் ஆர்டர்ஸ்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஜாயின், என்ன நான் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போறேன்னா ஜாயின் ஆப்ரேஷன். கஸ்டமர்ஸ் ஆன் ஆர்டர் டாட் கஸ்டமர் ஐடி. ஓகேவா, கஸ்டமர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்டரில் இருக்க கஸ்டமர் ஐடியை நான் சூஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணணும். எதில் கஸ்டமர்ஸ் டாட் கஸ்டமர்ஸ் ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். இதை ஜாயின் பண்ணணும், இது ரெண்டையும் எனக்கு. இதுதான் என்னுடைய query ப்ராசஸிங். வேர் ஆர்டர்ஸ் டாட் டேட், எந்த இடத்த மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில் ஆர்டர் டேட்டில் 01 அதாவது 1/1/2023 இருக்க இடத்துல மட்டும் என்னுடைய டேபிளில் நான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, 2 டேபிள் இருக்குது, ஆர்டர்ஸ் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி 2 டேபிள் இருக்குது. அதில் நான் எங்கன்னா ஆர்டர் டேபிள் எடுத்துக்கிறேன். ஆர்டர் டேபிளில் கஸ்டமர் ஐடின்னு இருக்க இடத்துக்கு எதுக்கு ஈக்குவலாக ஆக்குறேன் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டமர்ஸில் கஸ்டமர் ஐடி இருக்க இடத்தோட நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா, இதை தூக்கி கொண்டு ஆர்டர்ஸில் நான் போட போகிறேன். ஓகேவா, அதுதான் என்னுடைய வேல்யூ. எந்த இடத்துல மட்டும் அப்படின்னா ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில் ஆர்டர் டேட்டு 1/1/2023 எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் எனக்கு query. ஆப்டிமைசேஷன் ஸ்டெப் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பாசிங் பண்ணணும், அடுத்து செமாண்டிக் அனாலிசிஸ் பண்ணணும். கரெக்டாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு 2 டேபிள் கிடைச்சிருது. ஓகேவா, டேபிள் பண்ணதுக்கப்புறம் என்னோட query எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் ரோ வைஸ் செக் பண்ணணும், ஆர்டர்ஸையும் கஸ்டமர்ஸையும். அதில் ஆர்டர் டேட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அங்கே பார்த்து என்னுடைய ஜாயின் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஜாயின் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஃபைனலாக அந்த ஆர்டர் டேட் இருக்க இடத்துல என்னோட வேல்யூ கஸ்டமர் ஐடி வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, இவ்வளவு தான் எனக்கு என்னன்னா ஆப்டிமைசேஷன் ஸ்டெப். ஓகே, எக்ஸிக்யூஷன் ஃபைனலாக எனக்கு இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணணும், ஆர்டர்ஸ் கஸ்டமர்ன்ற இருக்க இடத்த சூஸ் பண்ணிட்டு ஜாயின் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஆர்டர் டேட் இருக்க இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கணும் அந்த கஸ்டமர் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவ்வளவு தான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா, இப்படி தான் என்னுடைய query ஆப்டிமைசேஷன் அண்ட் query ப்ராசஸிங் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.